ராதே கிருஷ்ணா நாராயண. வணக்கம் உறவுகளே. நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை, அதுல 2வது அத்தியாயம் 6வது பதம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல போர் புரிய விருப்பம் கொண்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் முகாமிட்டு இருக்க, அர்ஜுனனின் ஆணைக்கிணங்க பகவான் கிருஷ்ணர் சிறப்புமிக்க தனது ரதத்தினை 2 சேனைகளுக்கும் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தினார். தன்னை எதிர்த்து யாரெல்லாம் போரிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்த அர்ஜுனன் மனம் கலக்கமடைந்து, எனக்கு இந்த போரே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். கையில் வச்சிருந்த அம்பையும் வில்லையும் தூர வச்சுட்டு ரதத்தில் அமர்ந்துடுறான். இந்த நிலையில பகவான் பேசுறார். இப்படி ஒரு எண்ணம் சத்திரியனான உனக்கு எப்படி தோன்றியது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தொடர்ந்து அர்ஜுனன் பேசிக்கிட்டு வரான். தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அளித்து வருகிறான். அந்த வரிசையில் இன்று 6வது பதம். அவர்களை நாம் வெல்வதா அல்லது அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்ததென்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம் முன் போர்க்களத்தில் நிற்கின்றனர். இந்த பதத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஞானமும் பக்தியும் இல்லையேல் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே கடந்த பதங்களில் முக்தியை பற்றிய ஒரு வாய்ப்பை நாம் சொல்லியிருக்கோம். முக்தின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. அதன் தொடர்ச்சி தான் இந்த பதம். புலன்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஞானத்துடைய தளத்தை அடைவதற்கே வாய்ப்பு இல்லை. இப்போ ஞானமும் பக்தியும் இல்லை அப்படின்னா முக்தி அடைவதற்கான வாய்ப்பு சுத்தமாக போயிடுச்சு. இந்த பதத்தில் அர்ஜுனன் தன்னுடைய விவரத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா, போர் புரிகிறது சத்திரியனுடைய கடமை. அதே நேரத்தில் தேவையற்ற இந்த போரை நாம் புரிய வேண்டுமா அப்படின்னு அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். ஏன்னா இந்த எதிரியை வெல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே நேரத்தில் அவர்களும் நம்மை வெல்லலாம் இல்லையா? போர்னா 2 பக்கமும் சேதங்கள் இருக்கத்தானே செய்யும். இறுதி வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாதல்ல. அப்படி அவர்கள் வென்று விட்டால் நாம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க தான் போகணும். ஏன் அதை இப்பயே செஞ்ச என்ன, போரே வேண்டாம், எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். ஏன்னா நாடு கிடையாது, வீடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது, வேற வழியே இல்லைன்னு தான் போர்னு வந்திருக்கோம். போரில் தோற்றாலும் சரி பிச்சை எடுத்து தான் வாழணும். அதுக்கு போரே வேண்டாம், இப்போ இத்தனை பேரை கொண்டுட்டு நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறான். எதிரியுடைய மனநிலையிலிருந்து சிந்திக்கிறது. அது மட்டும் இல்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். திருதராஷ்டிரனுடைய மகன்களை நாம கொண்டுறதாவே வச்சுப்போம். அவ்வளோ பேரை இறந்துடுறாங்க. அதன் மூலம் அடையக்கூடிய பலன் என்ன? நாம யாரோட அப்புறம் வாழ்வோம்? மாமனார் கிடையாது, மைத்துனர் கிடையாது, மாமா கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, ஆச்சாரியன் கிடையாது, தாத்தா கிடையாது, அத்தனை பேரையும் கொண்டுட்டோம்.
ஜெயிச்சுட்டு நாம் யார் கூடடா போய் வாழறது? தனிமையிலே இனிமை காண்பது சுகமா அப்படின்னு கேட்குறான். நியாயமான கருத்து. இந்த இடத்துல அர்ஜுனன் நாம வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அர்ஜுனன் ஆச்சாரியனாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்மை கொண்ட இறைவன் பகவான் கிருஷ்ணர் அவருடைய அறிவுரைகள் படி தான் அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு வரா. குருவின் வாக்கே இறைவாக்கு. அதனாலதான் சீட பரம்பரையில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. குரு சீட பரம்பரை அப்படிங்கிறது வாழ்வியலுக்கு மிக முக்கியமான தேவைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அர்ஜுனன் சிறந்த பக்தன் மட்டுமல்ல, அறிவு சார்ந்தவன். மனம் புலன் இது ரெண்டையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம். இதை தெளிவா இந்த இடத்துல நிரூபிக்கிறான். அதனாலதான் அரச குலத்தில் பிறந்தாலும் பிச்சை எடுப்பதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த மனநிலை தான் புலன்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது. நாம் அரசாண்டே ஆகணும், நாம் சத்திரியர்கள் மன்னர்கள், நம்மால் இறங்கி கீழே வர முடியாது அப்படிங்கிற மனநிலையிலிருந்து வெளிவந்து இந்த போர் தேவைதானே பகவானே, இவ்வளோ பேரையும் கொண்டுட்டு நாம் அடையக்கூடிய நன்மை என்ன? பிச்சை எடுத்து தானே வாழணும், ஏன் அதை இப்பயே செய்யக்கூடாது? வெற்றி யாருக்கு வேணாலும் சாதகமாக அமையலாம் இல்லையா? நமக்கு தான் சாதகமாக அமையணும்னு இல்லை. நாம் தோற்றாலும் பிச்சை எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஏன் நாம் இதை செய்யக்கூடாது? இந்த போர் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லைங்க, இந்த பௌதீக உறவு இதையெல்லாம் கடந்தவன். இதில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க தகுதிகளை பெறக்கூடிய தன்மை பெற்றவன். அதனாலதான் அவர்கள் வென்று விட்டால் நமது நிலை என்ன? நாம் வென்று அவர்களை கொன்று அவர்கள் இறந்து விட்டால் நமது நிலை என்ன? இரண்டிலையுமே நம்முடைய திருப்திங்கிறது முழுமை பெறாதே அப்படின்னு அவன் அச்சப்படுறான், ஐயப்படுறான், சஞ்சலப்படுறான். அறிவு சார்ந்த சான்றோன், பௌதீகத்துடைய மாபெரும் தகுதிகளை பெற்றவன் அப்படிதான் சொல்லணும். இந்த நிலையில அடுத்து பகவான் என்ன செய்ய போறார்? இல்லை தொடர்ந்து பேச போறானா? என்ன பகவான் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கேட்க போறானா? பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.